விருச்சிகம், பிரிய போகும் ஒரு முக்கிய உறவு. யார் அது? வீட்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பரா, இல்ல வெளிய ஒர்க் பிளேஸ்ல இருக்கக்கூடிய நபரா? அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டைட்டில மட்டும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஷாக் ஆகாதீங்க. தம்ப்நெயில்ல என்னங்க நீங்க இப்படி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. ஓவரா நீங்க சொல்றீங்க. ஓவரா சொல்றனோ இல்ல சட்டிலா சொல்றேனாங்கிறது விஷயம் கிடையாது. வீடியோக்குள்ள நான் தம்ப்நெயில்ல சொல்லிருக்கக்கூடிய விஷயத்த கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பேன். அது உங்களுக்கு வேற மாதிரி ஒர்க் ஆகலாம். ஸோ அதை அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ராசி பலன். ராசி பலன் பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லாம நிறைய ஜோதிடத்தை பத்தின நுணுக்கமான விஷயங்களை நாங்க வீடியோவா மேக் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்க மொபைலுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால்ஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, விருச்சிக ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்துலாமா? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல ராசிநாதன், நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் முதல்ல ராசிநாதன் எப்படி இருக்கு உங்களை டினோட் பண்ணக்கூடிய விஷயம். ராசி அதிபதி, ராசி அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைவு. 6, 8, 12 மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். 8ஆம் இடம் கடுமையான மறைவு ஸ்தானம். சோ மறைவு ஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கொஞ்சம் தடைப்பட்டு தாமதமாகி கிடைக்கும். ஓகே, அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 2வது அதிபதி குடும்பஸ்தானாதிபதி, தனம் வாக்கு குடும்பாதிபதி. குடும்பாதிபதி குரு உச்சமா இருக்கனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். தனாதிபதியும் கூட நல்ல பணவரவு இருக்கும். பிசினஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ராசிக்கு குருவுடைய பார்வையும் கிடைச்சிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. ராசிநாதன் 8ல மறைஞ்சா கூட ராசிக்கு குரு பார்வை இருக்கு இல்லையா? சோ இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த ஒரு மாசம் கொஞ்சம் டல்லா லேட்டா கிடைக்கிற மாதிரி இருக்கும். சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது கொஞ்சம் தடைப்பட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ராசிக்கு 3வது அதிபதி, 3, 4வது அதிபதி. சில கிரகங்கள் 2 வீட்டுக்கு அதிபதியா இருக்கும். அந்த மாதிரிதான் சனி உங்களுடைய ராசிக்கு 3, 4வது அதிபதி. 3வது இடம் புகழ், கீர்த்தி, இளைய சகோதரன்லாம் டினோட் பண்ணும். 4வது இடம் வீடு, வாகனம், கல்வி, தாய் இதெல்லாத்தையும் குறிக்கும். சோ இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குங்க. முக்கியமா இளைய சகோதரன் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுடைய எங்க சிப்ளிங் இருப்பாங்க இல்லையா, அவங்க ரிலேட்டடான சில சுப காரியங்கள் உங்களுக்கு நடக்கலாம். சோ உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சில சுப காரியங்கள் நடக்கலாம். 4வது அதிபதியும் கூட. 4வது அதிபதி 4ல ராகு இருக்கு. 4ல இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் தடைகளை கொடுக்கும். கல்வி தடைகள் கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுல சில தடைகள் இருக்கும். விசா ரிஜெக்ஷன் மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது. இந்த ஒரு மாசம் மட்டும் வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரிதான் ராசிநாதனும் இருக்கு. 8வது இடத்துல மறைஞ்சிருக்கு. ராசிக்கு 5ல சனி இருக்கு. நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். ரொம்ப நாளாவே எங்களுக்கு இந்த பிரச்சனை, ரொம்ப மாசமாவே எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல திருப்தி இல்லாத ஒரு நிலைமை இருக்கு இப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்க சொந்த ஜாதகத்துல நல்ல தசா புத்தி போச்சுன்னா பெரிய பாதிப்பு இருக்காது. அப்படி இல்லைன்னா கோச்சாரத்துல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு உங்க குழந்தைகளை கொஞ்சம் பாதிக்கும். 5ல இருக்கக்கூடிய சனி. ஆனாலும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் இருந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா இப்ப குருவுடைய பார்வை கிடைச்சிட்டு இருக்கு. குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி மேலையும் குரு பார்வை, உச்ச குருவுடைய பார்வை பட்டுட்டு இருக்கு. சோ அந்த சனியுடைய கெடுதல் பண்ணக்கூடிய தன்மையை கொஞ்சம் குறைக்கும் இந்த உச்ச குருவுடைய பார்வை. குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஓரளவு செட்டில் ஆகும். அடுத்தது ராசிக்கு 6வது அதிபதி. 6வது அதிபதியும் ராசிநாதனும் ஒண்ணுதான், உங்களுக்கு செவ்வாய் தான். செவ்வாய் 6வது அதிபதி 8ல மறைஞ்சிருக்கு. 6வது அதிபதி 8ல மறைறது நல்ல விஷயமே கிடையாது. நிறைய வம்பு வழக்கு பிரச்சனைகள் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். 6, 8 காம்பினேஷன்ஸ் வரவே கூடாது. ஏன்னா 6, 8 மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா, 6வது அதிபதி 8ல இருக்கனால பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இந்த மாசம். கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும். 8ல மறைஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தை தொடர்பு கொள்ளுது. உங்களை தேடி வரும் பிரச்சனை. வாக்குஸ்தானத்துக்கு செவ்வாய் தொடர்பு, செவ்வாய் இருப்பு இந்த மாதிரியான நிலைமை இருந்துச்சுன்னா இம்பல்சிவா சில முடிவுகள் எடுக்கிறது, வாய் தகராறு ஏற்படுறது, நீங்களே கோவப்பட்ட சில வார்த்தைகளை விட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ பார்த்து கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்தது ராசிக்கு 7வது அதிபதி. இந்த இடத்துலதான் நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம். பெரிய போகும் ஒரு முக்கிய உறவு. யார் அது? வேற யாரும் இல்லைங்க, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்களோட பார்ட்னர், உங்களோட கணவன் மனைவி இருப்பாங்க இல்லையா, அவங்கதான் 7வது அதிபதி. உங்களுடைய மனைவி கணவனை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி நீசத்தன்மையை அடைஞ்சு செவ்வாய் சனியுடைய பார்வையை வாங்கியிருக்கு. கடுமையான அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. உங்க கணவன் மனைவி அவங்களுடைய ஹெல்த் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுறது, கொஞ்சம் செப்பரேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கலாம். பெரிய அளவுல செப்பரேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா குடும்பாதிபதி உச்சமா இருக்கு. உங்க சொந்த ஜாதகத்திலையும் உங்களுடைய திருமண ஸ்தானம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னா
பெரிய அளவுல பாதிப்புகள்லாம் இருக்காது. இருந்தாலும் ஒரு சின்ன செப்பரேஷன் இருக்கதான் செய்யும் ஒரு 2 மாசத்துக்கு. சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா ஆட்சி நிலையை அடையிற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறத பாப்பீங்க. கலத்திர காரகனும் கூட. கணவன் மனைவி வழி சொந்தக்காரங்களால பிரச்சனை, கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள்ள தகராறு, பிரிவு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். என்னங்க நெகட்டிவா சொல்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இந்த மாசம் கிரக நிலைகள் இப்படிதான் இருக்கு. சோ உங்களுக்கு இது வேற மாதிரி கூட ஒர்க் ஆகலாம். அப்படி புரிஞ்சுக்கோங்க. வெக்கேஷனுக்காக குழந்தைங்களை கூட்டிட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு போறது, இப்படி கூட ஒரு பிரிவு கொடுக்கலாம் இல்லையா? இந்த மாதிரியும் இருக்கும். சுப பிரிவு மாதிரியும் இருக்கலாம். சொந்த ஜாதகத்துல ஒருவேளை திருமண ஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க இந்த ஒரு 2 மாசம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஓகே, அடுத்தது ராசிக்கு 8ல செவ்வாய். 8ல செவ்வாய் இருக்குதுன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனை இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். வெளிநாடு போறதுல தடைகள் இருக்கும். ஏன்னா 8ல செவ்வாய் இருக்கு. 12, 8 ரெண்டுமே வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 12வது அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் கடுமையான அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளிநாடு போறதுல தடை, பயணம் பண்றதுல கவனமா இருந்துக்கணும். தூர இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ், கிளைண்ட்ஸ், கொலாபரேஷன் மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகுறத பாப்பீங்க. இந்த மாசம் நல்ல விஷயங்கள் நடக்காதுங்க. தூர இடம், வெளிநாடு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு விசா ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே, அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 9வது அதிபதி. 9வது அதிபதி ஒரு மாதாந்திர கிரகம். முதல் 15 நாள் பாத்தீங்கன்னா அமாவாசை நிலைமையில இருக்கும். முதல் 15 நாள் வரைக்கும் கொஞ்சம் தேய்பிரையில போய் அமாவாசை நிலைமை அடையும். மாச கடைசியில ஒரு 18 அந்த தேதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நிலைமையில இருக்கும். தனஸ்தானத்துல இருக்கும். நிறைய பாக்கியாதிபதி தனஸ்தானத்துக்கு எல்லாம் வரும். அப்படிங்கும் போது உங்களுக்கு 24, 25 அந்த தேதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் சார்ட்டு. 24, 25 அந்த தேதிகள்ல பாக்கியாதிபதி தனஸ்தானத்துக்கு வர்றதுனால தந்தையால சில நன்மைகள் இருக்கும். தந்தை வழி சொத்து கிடைக்கிறது, தந்தையால பணவரவு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுறது, வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். இந்த ஒரு மாசம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வேலையில கொஞ்சம் தாமதம் இருக்கதான் செய்யும். நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் தாமதம் இருக்கு. உடனே இப்படியே இருந்துருமா அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷம். இந்த மாசம் கொஞ்சம் சுமாரா இருக்கும். இவ்வளவுதான். அடுத்தது ராசிக்கு 10வது அதிபதி. 10வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கு. குருவோட இணைவுல இருக்கு. ஜீவனஸ்தானம், வருமானஸ்தானம், பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு மாசமாவே அமைஞ்சிருக்கு. வெளிநாடு சார்ந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு சுமாரா இருக்கும். சொந்த ஊர்லயே நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு அதுல நல்ல ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும். நல்ல பணவரவு இருக்கும். குருவோட உங்களுடைய ஜீவனாதிபதியான சூரியன் இணையறதுனாலையும் உங்களுடைய தனாதிபதியான குரு நல்ல உச்ச நிலைமை அடைஞ்சிருக்கனாலையும் பணவரவுகள் நல்லாவே இருக்கும் இந்த மாசம். அடுத்தது உங்க ராசிக்கு 11வது அதிபதி. 11வது அதிபதி புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. 11வது இடத்துல ஒரு நீச சுக்கிரன் இருக்கு. செவ்வாய் சனியுடைய பாதிப்பை தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு வீக்கான சுக்கிரன் உங்களுடைய 11வது இடத்துல இருக்கு. அது என்னங்க 11வது இடம் அப்படின்னா மூத்த சகோதரன், லாபம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 12வது அதிபதி கடைசியா 12வது அதிபதி வெளிநாடு, பயணம், தூர இடம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். தூக்கம், கால்கள் இது எல்லாத்தையும் டினோட் பண்ணும். ஸோ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குங்க. சில பேருக்கு லெக்ல சர்ஜரி மாதிரியான விஷயம், ஸ்பைன்ல பிரச்சனை இருந்தா நடக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கும். சனியுடைய தசை நடந்தாலோ, சனி 12வது இடத்த தொடர்பு கொண்டாலோ, 12வது அதிபதி வீக் ஆனாலோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறத பாப்பீங்க. ஸோ இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. பயணம் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் என்னங்க எங்களுக்கு குரு உச்சமாயிருக்கு. உச்ச குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு எதுவுமே நடக்கல. இந்த மாசம் எதுவுமே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ரொம்ப ஸ்டாக்னண்டா இருக்கும். எதுவுமே நல்லதே நடக்கலையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ரீசன் இதுதான். குரு உச்சமாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக எல்லாமே உங்களுக்கு ஈஸியா நடந்துராதுல. மாதாந்திர கிரகங்கள்னு இருக்குல்ல, மாதாந்திர கிரகங்கள் எந்த மாதிரியான நிலைமையில இருக்கு? பாதிக்கப்பட்டிருக்கா? நல்ல நிலைமையில் இருக்கா? பாதிக்கப்பட்டிருக்குன்னா என்ன? சனி செவ்வாயோட இணையறது, சனி செவ்வாயோட பார்வைப்படுறது, நீசம் பகை மாதிரியான இடத்துல இருக்கிறது, 6, 8, 12ல மறைறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். ராசிநாதன் கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிருக்கனால இந்த மாசம் கொஞ்சம் டிலே ஆகும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா திருமணம் சார்ந்த விஷயமும் உங்களுக்கு தடைப்படும். ஏன்னா கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்றது கணவன் மனைவியை மட்டும் டினோட் பண்ணாது. திருமணமான கணவன் மனைவிக்கு மட்டும் அது பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. திருமணம் ஆகாம அலைன்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகும். அலைன்ஸ் அமையவே மாட்டீங்க, நிறைய பார்த்தாச்சு, இந்த மாதிரி போகும். இந்த மாசம் எதிர்பார்க்காதீங்க. அடுத்த மாசம் உங்களுக்கு கண்டிப்பா சுக்கிரன் ஆட்சி நிலையை அடைறதுனால திருமணம், காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்.
கோச்சார பலன்களை எப்படி சொல்றோம்? திருமணமாகும், வீடு அமையும், வாகனம் அமையும், கல்வியில மந்தம், கல்வி நல்லா இருக்கும், இதெல்லாம் எப்படி சொல்றோம்? இந்த அதிபதியை வச்சுதான். ராசிநாதன் எப்படி இருக்கு? ராசிக்கு 2வது அதிபதி, குடும்ப அதிபதி, 3வது அதிபதி, இளைய சகோதர ஸ்தானாதிபதி, அந்த ஸ்தானம் எப்படி இருக்கு? அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்கு? அதை வச்சுதான் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் இல்ல கெடுக்கும் அப்படிங்கிறத கோச்சார பலன்களா எல்லா ராசி பலன்லையும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கோங்க. இந்த கோச்சார பலன்கள் தான் உங்களுக்கு அப்படியே பொருந்துமா அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த ஹாப்பனிங்ஸ் எல்லாம் ராசி பலனை வச்சு மட்டுமே முடிவாகாது. உங்க சொந்த ஜாதகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நிறைய பேரு ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கவே மாட்டாங்க. ராசி பலன் தான் எங்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல இருப்பாங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது ராசி பலன், உங்க சொந்த ஜாதகம், லக்னம், தசா புத்தி, நிறைய விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்த காம்பினேஷன் தான் ஜோதிடம். உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, உங்க சொந்த ஜாதகத்துல என்ன தசா புத்தி போகுது அதை முக்கியமா நோட் பண்ணணும். உங்களுக்கு யோக தசை தான் நடக்குதா இல்ல அவயோக தசை போயிட்டு இருக்கா அதை தெரிஞ்சுக்கணும். அதுபடிதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் 70% இருக்கும். உங்க சொந்த ஜாதகத்துல யோக தசை போச்சுன்னா இந்த கோச்சார பலன்கள் அப்படியே பொருந்துங்க. உங்களுக்கு அவயோக தசை போச்சுன்னா என்ன நிறைய நல்லது நடக்குங்கிறாங்க, ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. ஓகே, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.